வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அயலி கழுத்தில் இருக்க தாலியை எடுத்து இது என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஒருத்தங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. என்ன இது தாலி அப்படின்னு வந்து அயலி கேஷுவலாக சொல்ல, என்ன இது உனக்கு நீயே கெட்டிக்கிட்டதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. மொத்த குடும்பமாக சாக்காவி மிரள்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் அன்னைக்கு இந்த பொண்ணு கோயிலில் வச்சு அவளை தாலி கெட்டிக்கிட்டார் நான் பார்த்தேன். என்னம்மா சொல்கிறீங்க, என் புருஷன் என்ன சிவா நிற்கிறாரு அப்படின்னு வந்து நல்லாவே மழுப்ப ட்ரை பண்ணுறாங்க நம்ம அயலி. ஆனால் இந்திராணி கிட்ட இவங்க ஆட்டம் செல்லுபடி ஆகலை. ஒரு கட்டத்தில் இந்திராணி எது எப்படியோ சிவா அயலி உங்கள் 2 வருஷத்துக்கும் நான் முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும், இது என்னோட ஆசை, இதை ஏற்றுக்கிடுங்க அப்படின்னு வந்து முறைப்படி ஒரு மண்டபத்தை எடுத்து வந்து நம்ம சிவாவும் அயலியும் கணவன் மனைவியாக இணைக்கிறாங்க நம்ம இந்திராணி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க நம்ம இந்திராணிக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்திராணி வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்து வராங்கங்க. அவங்க வந்ததோட வந்து நம்ம இந்திராணி வந்து சரி தடபுடலாக இந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, விருந்து ஏற்பாடுகள் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சமையலை முடிச்சுட்டு நம்ம அயலி எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம இந்திராணி எல்லாம் சாக்காகிறது மாதிரி அந்த லேடி வந்து கேட்குறாங்க. நம்ம அயலி கழுத்தில் இருக்க தாலியை பிடிச்சிக்கிட்டு இது என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம், இது என்ன இது தாலி அப்படின்னு சொன்ன நேரம், தாலியா இது உனக்கு நீயே கெட்டிக்கிட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் அன்னைக்கு கோயிலில் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ தானடி உனக்கு நீயே கெட்டிக்கிட்ட. அப்படி இருக்க நேரம் இது எப்படி தாலி ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் கணவர் பக்கத்தில் தானே இருக்காரு, இது உங்களுக்கு தெரியாமையா போச்சு அப்படின்னு வந்து கேட்க நேரம் சாக்காராங்க இந்திராணி. ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ள மழுப்பல் இருந்துகிட்டே தான் இருக்குது. எனக்கும் இந்த கல்யாணத்தில் சந்தேகம் இருந்துச்சு. இப்போ இந்த லேடி சொல்லதை பார்த்தா உண்மையாட்டே இவங்களுக்கு கல்யாணம் நடக்கலையோ, வேணும்னையே சிவாயும் அயலியும் இந்த விஷயத்துல பொய் சொல்லது மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல இந்திராணி வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, நீங்க சரியா பார்க்கலையா இருக்கம்மா, நான் வந்து இவர் கையால தான் தாலி கட்டிக்கிட்டேன், என்னோட புருஷன் இவர் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. என்னடி என் கண்ணுக்கு கோளாறுனே சொல்ற அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்பதான் வந்து இந்திராணி சொல்றாங்க, சிவா அயலி உங்களுக்கு நான் உங்களுக்கு முறைப்படி கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கணும்னு என்னோட ஆசை, இதுக்கு நீங்கள் ஓகே சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்ன நீ எங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு இவங்க தான் தெரியாமல் சொல்கிறாங்கன்னா நீங்களும் இப்படியா சொல்லுவீங்க, சரி இருக்கட்டுமே, மறுபடியும் கல்யாணம் எங்கள் முன்னிலையில் நடக்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் தானே படணும், அப்படி இருக்க நேரம் எதுக்காக அதை வேண்டான்னு மறுக்கிறீங்கன்னு சொல்லினா, சரியா நீ நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்திராணி என்னோட சொந்த செலவில் தான் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கேன், அதனால ஆளுக்காளு இந்த வீட்டில் முகத்தை தூக்கி வச்சுட்டு இருக்கண்டா, இது என்னோட செலவில் என்னோட தம்பி கல்யாணம் நடக்குது, அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு ஆர்டர் போடாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தை எடுக்கிறாங்க. இங்கே வச்சு வந்து கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும், என்னோட சிவாவுக்கும் அயலிக்கும் இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலியும் சிவாயும் வந்து தனியாக வந்து பேசிக்கிட்டாங்க. என்னடா இது வந்து வம்பா போச்சு, இப்படி ஒரு பிரச்சனை வந்து சூடு பிடிக்குது, நம்ம 2 பேரும் முறைப்படி இவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, சரி அக்காவோட சந்தோஷத்துக்காக இதை ஒத்துக்கிடணும் அயலி அப்படின்னு வந்து சொன்னா, ஆமாம் சரி இருக்கட்டும் ஒத்துக்கிடலாம், ஆனால் நம்மளுக்கு வந்து நடிச்சுட்டு தானே இருக்கோம், நம்ம வந்து விஜயகுமார் சார் வந்து அந்த கபிலனை கண்காணிக்க நம்ம இந்த வீட்டுக்குள்ளே நுழையது முக்கியம், அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி ஒரு ட்ராமாவை நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஒரிஜினலாகவே கல்யாணம் பண்ணிட்டா நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ளே இங்கேயே சிக்கி இருக்க வேண்டியது ஆயிருமே, அதில் என்ன கஷ்டம் உனக்கு, எனக்கு ஓகே தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவா பேச நேரம், சரி நானும் இதுக்கு ஒத்துக்கிடேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல 2 பேருமே வந்து மனசார நம்ம சிவாயும் அயலியை வந்து ஒத்துக்கிடாங்க. என் மனசுல நீங்க தானே இருக்கிறிய அப்படின்னு வந்து நம்ம அயலியும் நினைக்க, சிவாயும் என்ன ஆனாலும் சரிதான், நீ தான் என் மனைவி அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து 2 பேருமே வந்து மனசார வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அயலி எப்படியாவது வந்து எங்கள் மாமா இருக்க இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சிவா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த பாரு சிவா, எங்கள் அம்மா விஷயத்தில் எங்கள் மாமா ஏதோ தப்பு பண்ணுறாங்களோ, தப்பை மறைக்க
ட்ரை பண்ணாங்களோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஏன்னா என்னைக்கு அம்மாவை பற்றி தப்பாக வந்து நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டோ அப்போவே வந்து மாமா இடத்த காலி பண்ணிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பழைய அட்ரஸில் இல்லை. ஆனால் ராஜேந்திரன் மாமா சொன்னாங்களே, எங்கள் தாய் மாமா சம்பத்துக்கு எல்லா விஷயம் தெரியும்னே, நான் வந்து அவரை தேடி அலையாத இடம் இல்லை, அவரை காணலை. இப்போ எங்கள் அம்மாவை உயிரோடு தான் இருப்பாங்களா, அது எங்கள் மாமா கஸ்டடியில் தான் இருப்பாங்களா அப்படின்னு வந்து எனக்கு ஒரு டவுட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சரி அந்த டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிடலாம், நம்ம பார்க்காத இது அவங்க மாமா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலையை விடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து அயலிக்கு வந்து ஆறுதல் சொன்னாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது. நம்ம ரித்திகாக்கு கோபம் வருது. இந்த சிவா அயலிக்கு இந்திராணியே கல்யாணம் பண்ணி வருவாளாம், முறைப்படி இந்த செங்குட்டுவர் பரம்பரையோட ஆள் அப்படின்னு வந்து இந்த சிவாயும் அயலியோ இந்த உரிமையை எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தில் மணமகனாட்டு சிவானிக்கு இந்த கல்யாணம் நடக்குமா? இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குது. இந்த இந்திராணி தான் புத்தி கெட்டு பேதலிச்சு இப்படி ஒரு முடிவை எடுக்கானா? இந்த அயலிக்கு எங்கே போச்சு புத்தி? வந்த இடத்துல இப்படியெல்லாம் வந்து செய்கிறாளே இவ, ஏன்னா இப்படி வந்து நிற்கிறா, இது என்னோட மாமியார் வீடு, விட்டா அவளோட மாமியார் வீடுன்னு சொல்லுவா போல இருக்கு. அப்படி வந்து அவள் வரைஞ்சி கட்டிட்டு நிற்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. மானங்கெட்ட ஜனம், அதனாலதான் இங்க வந்து இப்படி குப்பை கட்டிட்டு இங்க வாலாட்டிட்டு தெரியுது. நான் வந்து மருமகளா வந்திருக்கேன், அதுக்கு ஒண்ட இவளும் வந்து சேர்ந்துட்டா, இவ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு வந்து நம்ம ரித்திகா வந்து கோவம் வருது. சில இந்திராணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்து அவள் வச்சிருவாளா, நான் வைக்க விட்டுருவேனா? அப்படி ஒன்றும் நடக்காது, இவங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது, நான் இருக்க தானே செய்யணும், இவங்க ஓடுகாலிங்க. அப்படி இருக்கவங்களுக்கு முறைப்படி இப்போ சட்ட ரீதியாக கல்யாணம் நடக்குதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. நம்ம உதயபெருமாள் என் பையனோட கல்யாணத்தை மறுபடியும் எனக்கு வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவங்க தாலி கட்டியிருக்க நேரம் பார்க்கலாம். ஆனால் சிவாய்க்கு ஏற்ற ஜோடி அயலி தான். அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இந்துமா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்தது நல்ல விஷயம்தான். நம்ம இந்த கல்யாணத்தை நம்மளே நின்று பார்த்து நம்மளே நடத்தி வைக்கலாம் அப்படின்னு வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம விஜயகுமாருக்கு கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்க சார், நாங்கள் போட்ட கணக்கில் இப்போ இந்திராணி அவங்க எங்களுக்கு ஒரிஜினலாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னாரோ. விஜயகுமார், அதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லாங்க. இருந்தாலும் சார், நாங்கள் கபிலனை பிடிக்கிறது தான் எங்கள் டார்கெட்டாக இருந்து, ஆனால் வேறு வழி இல்லை, இந்திராணி அண்ணி எங்கள் மேலே அவ்வளோ பாசத்தையும் கொட்டி கொட்டி வளர்க்க நேரம் வேறு வழி இல்லை, அவங்கள வந்து சொல்லதை நாங்கள் கேட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு எங்கள் மன வாழ்க்கையில் வந்து சந்தேகம் வந்துட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரிஜினலாக கணவன் மனைவி இல்லை அப்படின்னு வந்து அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க. அவங்க அன்னைக்கு கோயிலில் நானே என் கழுத்தில் தாலி கட்டுனதை பார்த்து அவங்க வந்து இந்த தாலி நீயே உன் கழுத்தில் கட்டுனது, நான் நடந்ததெல்லாம் பார்த்தேன் கோயிலில் அப்படின்னு வந்து போட்டு உடைச்சாங்க. இந்திராணி அணி அவங்களுக்கு ஏற்கனவே இந்த சந்தேகம் இருந்து அதை போக்கிறதுக்கு மறுபடியும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் அவங்க முன்னிலையில் கல்யாணம் நடக்கணும், நாங்கள் கணவன் மனைவி ஆகணும் அப்படின்னு வந்து அவங்க திட்டம் தான் இது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அதுக்கு என்ன, உங்கள் மனசு ஒற்றுமையாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கிடுங்க கல்யாணத்தை அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஜயகுமார் வந்து சொல்கிறாங்கங்க.